ஹாய் ஹலோ வணக்கம். காமெடி நடிகரான ரேடின் கிங்ஸ்லி கடந்த ஆண்டு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. சீரியல் நடிகையான சங்கீதா இவங்களை தான் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரவலாக பார்த்தீங்கன்னா பேசப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரேடின் கிங்ஸ்லி இவங்களுக்கும் ஏஜ் அதிகமாகுது, சங்கீதா இவங்களுக்கும் ஏஜ் அதிகமாகுது. இப்போ நீங்கள் திருமணம் செஞ்சுக்க போறீங்களா அதுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல கமெண்ட் பல விதமாக சொல்லிட்டு வந்தாங்க இவங்களுடைய திருமணம் நடந்ததுக்கு அப்புறமா அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம காமெடி ஆக்டர் ரேடின் கிங்ஸ்லி மற்றும் அவங்க மனைவி சங்கீதா ரெண்டு பேரும் ஒரு குட் நியூஸ் ஒன்று வெளியே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நமக்கு சங்கீதா கர்ப்பமாக இருக்கிறாங்க. ரேடின் கிங்ஸ்லி பார்த்தீங்கன்னா அப்பா ஆக போறாரு அப்படிங்கிறத தான் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. சினிமாவில் சைடு டான்ஸராக இருந்தவர் தான் முதல்ல அறிமுகமானவர் தான் ரேடின் கிங்ஸ்லி. ஒரு டான்ஸராக இவருக்கு அங்கீகாரம் கிடைக்காததுனால சினிமாவில் பார்த்தீங்கன்னா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி இயக்குனர் நெல்சன் கூட இவர் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் கோலமாவு கோகிலா அப்படிங்கிற படத்தில் இவர் ஒரு காமெடி நடிகராக பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைச்சி ரேடின் கிங்ஸ்லி பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருந்தார். இந்த நடிப்புக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிடிச்ச ஒரு ஆக்டராகவும் இவர் மாறினார் அப்படின்னு கூட சொல்லலாம். நகைச்சுவை வேடத்தில் நடிச்சிருந்தார், சூப்பராகவே நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அப்புறமா ரேடின் கிங்ஸ்லிக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இந்த படம் அமைஞ்சுது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் விஜய் படமான பீஸ்ட் படத்திலையும் ரஜினி படத்திலுமான ஜெயிலர் படத்திலையும் முன்னணி நடிகர்களுடன் ரொம்பவே பிஸியாக பார்த்தீங்கன்னா நகைச்சுவை நடிகராக நம்ம கிங்ஸ்லி பார்த்தீங்கன்னா நடிச்சிருந்தாரு. 46 வயது அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. முரட்டு சிங்கிளாக இருந்த நம்ம ரேடின் கிங்ஸ்லி பார்த்தீங்கன்னா 46 வயசுக்கு அப்புறமா தான் சீரியல் நடிகையான சங்கீதா இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. சங்கீதா ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, விவகாரத்து செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு வருது. ரெண்டாவதாக தான் நம்ம ரேடின் கிங்ஸ்லி திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தரப்புல இருந்து முதல் திருமணம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமணம் 46 வயதுக்கு அப்புறமா திருமணம் பட்டதனால கேலி கிண்டல் அப்படின்னு சொல்லி இவங்களை நிறைய பேர் வாட்டி வதக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பல கமெண்ட்டுகள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆப்போசிட் நெகட்டிவ் கமெண்டாக தான் அதிகமாக வந்துட்டு இருந்தது. இப்போ நம்ம இந்நிலையில தான் நடிகர் ரேடின் கிங்ஸ்லி மற்றும் அவங்க மனைவி சங்கீதா நான் கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தகவல் பார்த்தீங்கன்னா வெளியாகி 5 மாதம் கர்ப்பமாக இருக்கிறதையும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. சங்கீதா பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் ஆனந்தராகம் அப்படிங்கிற சீரியலில் பார்த்தீங்கன்னா இப்போ விலகியதன் மூலமாக கர்ப்பமாக இருக்கிறத கண்டிப்பாக உறுதி செஞ்சுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கர்ப்பமாக இருப்பதனால தான் அந்த சீரியலை விட்டு விலகி இருக்காங்க. 47 வயதில் அப்பாவாகும் ரேடின் கிங்ஸ்லுக்கு வாழ்த்துக்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்த்துக்கள் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. நம்மளுடைய சேனல் சார்பாகவும் நம்மளும் இவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். உங்களுடைய வாழ்த்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நம்ம நியூஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.